சேனல். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, நானும் என் தம்பியும் சேர்ந்து இந்த ட்ரெயினை எடுத்துகிட்டு போய் எங்கள் பேஸில் சேர்க்க போகிறோம். அதாவது இந்த ட்ரெயினை எடுத்துகிட்டு போய் பேஸில் சேர்க்கக்கூடியது தான் இந்த கேமு. ஸோ அங்கேருந்து கோல்டு பாரை விற்று காசாக மாற்றியாச்சு. 40 ருபீஸ் கிடச்சிருச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு கோளாறு என்ன தெரியுமா? அப்பப்போ இந்த ட்ரெயினுக்கு கோல் காலி ஆகிடும். இது கோல் வாங்கி போட்டால் தான் ட்ரெயின் போகும். இப்போ இங்கே ஒரு ஸ்டோர் இருக்குல்ல, இதுக்குள்ளே போயிட்டோன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீல்டு இருக்குது. இதெல்லாம் வாங்கி ட்ரெயினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ட்ரெயின் சேஃப்டியாக இருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே கோல் வச்சுருப்பான். இந்த பக்கம் இருக்கா, இது பார்த்தீங்கன்னா நைட் லேம்ப்பு. நைட்டில் கண்ணு தெரியாது, ட்ரெயின்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது, அந்த நெருப்பு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனை இருக்குது. இத்தனை பிரச்சனையும் தாண்டி இந்த ட்ரெயினை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறேன்னா தெரியல. சரி வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ எந்த சின்ன ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கோல் வாங்க போனவன் இன்னும் வரல. வந்துட்டான். சீக்கிரமாக போய் வண்டி ஏறா, ஸ்டார்ட் பண்ணலாம், கிளம்பலாம். ஓகே கைஸ், நம்ம தான் இப்போ வண்டி ஓட்ட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, டைமு, அதுக்கப்புறம் கீழே டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சிட்டி இன் 5 கிலோமீட்டர். அதாவது இங்கேருந்து 5 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு சிட்டி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆள் நிற்கிறான்ல, அவன் தான் என் தம்பி. ஸோ நான் ரோப்ளாக்ஸில் என் பேர் வந்துட்டு மங்காத்தா _00ன்னு வச்சுக்கிட்டேன். என் தம்பி வந்துட்டு பில்லான்னு வச்சுருக்கான். இதிலே புரிஞ்சிருக்கோம் 2 பேர் யார் ஃபன். ஐயோ சாமி வந்துடுச்சு. ஓகே வாங்க அடித்து துவைக்கலாம். அடி போடு. ஆனால் அது நம்ம அடிக்கிறதுக்குள்ளே நம்மளை கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அதை அடித்து போட்டு அந்த பவுச் எடுத்தோம்னா பவுச்சில் மொத்தம் 8 ஜாம்பிஸை கலெக்ட் பண்ண முடியும். ஜாம்பிஸை நம்ம வந்து ஃபியூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஜாம்பி இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உள்ளே நிற்கிறான். இந்த மாதிரி நின்னாங்கன்னா அடிக்கிறது ஈஸியாக இருக்கும், நமக்கு லைஃப் போகாது. சிம்பிளாக அடித்து அவனை போட்டு தள்ளிட்டு உள்ளே போய் அவனை எடுத்து பவுச்சில் போட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? திடீர்னு சைட்லேருந்து ஜாம்பிஸ் குதிச்சு வரும். டக்குன்னு ஒரு ஜர்க் விட்டுரும், பயமாயிடும். அந்த மாதிரி தான் இந்த சில்லி எனக்கு ஆச்சு. ஓகே அடிச்சு மண்டையோட போட்டு தலையில் போட்டு செத்துட்டான். வீக் ஜாம்பி. இந்த மாதிரி வர ஜாம்பிஸ்லாம் வீக்கு. இன்னும் நீங்கள் நிறைய ஜாம்பிஸ் பார்ப்பீங்க. ஜாம்பிஸு, டெரரிஸ்ட்டு, ஹண்டர் அவங்களாம் இருப்பானுங்க. இன்னொன்று ஐஸ் ஜாம்பின்னு ஒன்று வரும். அதை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். எப்படி திரும்ப அடிக்கணும், அதை கரெக்டாக மண்டையில் அடித்தோன்னா தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கோல்டு இருந்ததில்ல, அந்த கோல்டு எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு நம்ம ஃபஸ்ட் ஒரு கோல்டு பார் சேல் பண்ணோம்ல, அந்த இடத்துல வச்சா காசு கிடைக்கும். வா, இந்த மெட்டல் ஷீல்டு இங்கே இருக்கா? ஆனால் மெட்டல் ஷீல்டு ட்ரெயினில் எங்கே இருக்கிறது? இடமே இல்லை. இது யார் இது? வெளியே ஒரு ஜாம்பி நிற்கிறாரு. அவர் அடித்து அவர் மண்டையை உடச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பி போய் அவரை எடுத்து பவுச்சில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வண்டியில் ஃபியூல் ஆட் பண்ணிட்டு இவன் எங்கே போனான்? என் கூட வரேன், சண்டை போடுறேன் அப்படி இப்படின்னு நான் வீடியோ எடுங்க. எங்கே போனான்? ஆளையே காணும். ட்ரெயின்குள்ளே போய் உட்காந்துக்கினானா? டேய் எங்கடா போனேன்? ஓகே இங்கே ஒரு கோலே இருக்கா? சூப்பரு கைஸ். அங்கங்கே இந்த மாதிரி கோல் கூட கிடக்கும். நீங்களும் உங்ககிட்ட ரோப்ளாக்ஸ் இருந்ததுன்னா இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். கேம் பேர் என்னன்ட்டு வீடியோவில் எந்த சீனில் வேணால் சொல்லுவேன். அடுத்ததான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் நான் சொல்ல போகிறத நீங்களே பண்ணுறேங்க. ஒருவேளை தெரியலையா, வெயிட் பண்ணி பாருங்கள். அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே எங்கே போனான் இவன்? இவனை விட்டு வண்டியை அழுவானே. ஐயோ. ஓகே எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு ஃபுல் பண்ணிடலாமா, இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? இல்லை என்கிட்ட நிறைய இது வேறு இருக்குல்ல, கோல்டு நான் வேறு வச்சுருக்கேன். வந்துட்டான். நாட்டின் ட்ரெயின். ஐயோ இங்கே பார்த்தீங்களா ரைட்டில் காட்டுது நாட்டின் ட்ரெயின்னுட்டு. எங்கே போனான் இவன்? ஏறிட்டான் இறங்கிட்டான். ஐயோ மறுபடியும் ரெட் கலரு. அப்பா ஏறிட்டான். சும்மாவே இருக்கிறது இல்லை. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை இங்கே ஒரு வேட்டையை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா நைட் ஆயிடுச்சுன்னா ட்ரெயின் எங்கேயோ நின்றுச்சுன்னா வம்பு. ஸோ ட்ரெயின் நின்னாலும் ஃபியூலை போட்டு ஓட்டுறது தான் தெம்பு. இந்த இடத்துல ஜாம்பிஸ் யாரையும் காணும். சரி ஓகே, இந்த இடத்துல ஜாம்பி இல்லாத வரையும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே அடுத்த ஃபைட்டுக்கு போகலாம். ப்ரோ உங்கள் ஜாம்பி இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஏன்னா அது எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இப்போ யார் வண்டி ஓட்டுறது? நீ ஓட்டுறியா இல்லை நான் ஓட்டுமா? நானே ஓட்டுறேன். எதுக்கு வம்பு? நானே ஓட்டுறேன். நீ வந்து இங்கே இந்த என்னுடைய லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணு. இதில் வர ஜாம்பிஸ்லாம் கொண்டு போயிட்டு அங்கே கோலில் போட்டு எரிச்சிரு. நம்ம வண்டி எடுத்துன்னு கிளம்பலாம். சரி இந்த வச்சுக்கோ. என்கிட்ட கிட்டத்தட்ட 3 ஜாம்பிஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். 3 ஜாம்பிஸுமே உனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். 3த்தையுமே போட்டு எரிச்சிட்டு பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு பாரு. ஓகே நான் போய் பார்க்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் அந்த பொருள்லாம் எடுத்து இதில் வச்சுருங்க. தெரியும், நீ கிளம்பிட்டு நான் சொன்ன வேலையை முதல்ல பாரு. ஓகே ஓகே. இந்த பார்பர்ட் ஒயரை எடுத்து இன்ஜினுக்கு ஒரு ஓரமாக செட் பண்ணிட்டோன்னா உள்ளே யாரும் வரமாட்டாங்க.
டைனமைட் வச்சுட்டு என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல வச்சுக்கலாம். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. இன்னும் டைம் இருக்குல்ல பேஸ்க்கு போகிற வரையும், அதுக்குள்ளே கற்றுக்கலாம். எங்கே ஜாம்பி தலைவர் ரொம்ப நேரமாக ஆளை காணோம், எங்கே போனாரோ தெரியல கைஸ். ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஜாம்பி இந்த சோட்டா பீமில் எட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல அந்த எபிசோடு. அந்த எட்டின்னு சொல்கிற அனிமல்லாம் இங்கே இருக்கும் தெரியுமா? நைட் டைம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது கண்ணு மட்டும் சிவப்பு கலரில் இருக்கும். அது வர்றது கத்துறது அந்த டைமில் வர மியூசிக் எல்லாமே பயமாக இருக்கும். இந்த வாங்க என்ன பேசிகிட்டு இருக்கப்ப அடிக்கிறேன். ஓ நான் உங்ககிட்ட பேசல. ஜாம்பிஸ்க்கு காது மட்டும்தானே கேட்கும். ஆனால் இந்த ஜாம்பிஸால் மோப்பம் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சவுண்டே போடாமல் அது பக்கத்தில் போனால் கூட நம்மளை கண்டுபிடிச்சி நம்மளை அடித்து துவைக்கிறதுக்குனே வருது. அதுங்க அதோடைய நகத்தை வச்சு கீறதுலேயே நான் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுறேன். பார்த்தீங்களா? சரு 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 சருன்னு கோடு போட்டுருது. அதில் என் லைஃப் ஃபுல்லாக காலி ஆகிடுது. ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இன்ஜின்குள்ளே சைலண்ட்டாக இருக்கப்போ லைஃப் தானாக ஃபுல்லாக ஏறிடும். இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நிறைய லூட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பேர் லூட் சொல்லுதா இல்லை என்ன சொல்லுறது தெரில. சரி லூட்டு அந்த வேர்ட் நல்லா இருக்குல்ல, அதனால் அதையே சொல்லி பழகிட்டேன். இட் மீன்ஸ் உண்மையை சொல்லிடுறேன், ஃப்ரீ ஃபயர் ஆடியே பழகிட்டேன். இப்போ ஆடல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்தேன். சரி ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஜாம்பிஸ் எங்கேருந்து வரோன்னே தெரியாது தெரியுமா? பட்டுன்னு அந்த கழுத்தை பிடிச்சி கச்சிரும். அது வந்துச்சு பார்த்தீங்களா? ஏய் கடிக்காதடா டேய். லைஃப் கம்மியாக இருக்கு. ஐயோ யாருன்னா காப்பாத்துங்க, லைஃப் கம்மியாக இருக்கு. செத்துட்டேன், முடிஞ்சிச்சு கதை, அவள் தான், நான் அவுட்டு, காலி, நான் காலி. லைஃப் கம்மியாக இருக்கு, போய் காப்பாத்துறா. ஓகே என் தம்பி போயிட்டான் அதை போட்டு அடிக்கிறதுக்கு. நான் போய் இப்போ ட்ரெயினில் உட்காந்து வரத்துக்குள்ளே சேட்டை ஆரம்பிக்க வேண்டியதான். ட்ரெயினை எடுத்துருவேன். ஓகே டைம் 8 மணி ஆயிடுச்சா? கரெக்டாக இல்லை 20 டைம்னு போட்டு 20:00 இருக்குல்ல, 23:00. அதாவது 11 o'clock இருட்டாயிடும். காலையில் 5 மணிக்கு வெளிச்சம் ஆகிடும். ஸோ ஏறிட்டான் நான் ட்ரெயினில். ஓகே ஏறிட்டான். இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணேன் நான்? இன்னும் ஃபஸ்ட்டு சிட்டிக்கே போகலையா நான்? ஜாம்பிஸ்குள்ளே சண்டை போகிறல அவ்வளோ பிஸியாக இருந்தேன். 2 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு சிட்டி இருக்குது. அங்கே போயிட்டோன்னா 2 பக்கமும் எனக்கு ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். இந்த ஆர்மி பேஸ்லாம் தெரியும்ல, உள்ளே போயிட்டோன்னே அந்த உள்ளே இருக்க மிஷின் கன்ஸ் வச்சு எனிமீஸ்லாம் போடுவாங்கல்ல, நம்மளை தவிர மற்றவங்களெல்லாம், அதாவது நம்மளை சேஸ் பண்ணிட்டு வரவங்களெல்லாம், அந்த மாதிரி. இதே அந்த சிட்டிக்குள்ளே போயிட்டோன்னு வைங்களேன், நம்மளை சுற்றி இருக்க ஜாம்பிஸ்லாம் மேலே ஒரு 2 கன்று இருக்கும். அதாவது ஒரு டவர் மாதிரி வச்சு அது மேலே 2 கன்று இருக்கும். அந்த 2 கன்னும் சேர்ந்து செம்ம அடி அடிச்சு காலி பண்ணுறோம். ஓகே வந்துட்டேன். இதோ பார்த்தீங்களா லெஃப்ட் சைட் பாருங்கள் தெரியும். இதோ அங்கே ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். சரி நான் போய் பட்டுன்னு விற்றுட்டு காசை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன். ஏன்னா காசு தேவைப்படும், ஏதாவது கன் ஏதாவது வாங்கினோன்னா யூஸ் ஆகும். ஓகே டைனமைட் காசு தர மாட்டியா? எனக்கு எப்படி டைனமைட் யூஸ் ஆகாதுடா. சரி பரவாயில்ல. என்னடா 5 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. ஐயோ ஏமாத்திட்டாங்க. ஏய் ஏன் காசு அது ஏன் எடுத்துட்டான்டா. எப்படா எடுத்த? ஓகே பாம்புக்கு காசு தர மாட்டான், புல்லட்டுக்கு காசு தருவான். கோல்டு எல்லாத்தையும் விற்றுட்டுனா என்னடா வெறும் 20 rupees தான் வச்சிருக்கு. சரி 20 rupees வச்சு ஒரு கோல் தானே வாங்க முடியும் என்னால். ஆனால் இன்னும் வெப்பன்ஸ்லாம் இருக்குது தெரியுமா கைஸ்? AK-47 பிஸ்டல் கன்னு எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாமே லைனாக வச்சுருப்பான். ஆனால் அதெல்லாம் நம்மளால் வாங்க தான் முடியாது. ஏன்னா AK-47லாம் 170 rupees நோ. ஆனால் அதில் 170 rupees சம்பாதிக்கிறது கூட சரியான கஷ்டம். ஓகே நைட் ஆயிடுச்சு. போய் ட்ரெயினில் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக காற்று வாங்கிட்டு இல்லை ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ட்ரெயின் போய் நிற்கிற இடத்துல ஃபுல் சேஃப்டியாக கொண்டு வந்துடுவோம். அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். எஸ் கைஸ் நம்ம தான் என்னது இன்னும் 0.06 km கிலோமீட்டர் ஃபார் ஃபஸ்ட்டு சிட்டி. நான் ஃபஸ்ட்டு சிட்டி வந்து நிறுத்திட்டேன். இந்த சென்டரில் நிறுத்த சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் அந்த பக்கமாகவே நிறுத்திட்டேன். அவங்க சென்டரில் நிறுத்த சொல்கிறாங்க. பரவாயில்ல, நமக்குன்னு அப்படியே ட்ரெயின் எடுத்துன்னு போயிட வேண்டியது தான். லைஃபும் கம்மியாக இருக்குது. நைட் டைம் ஜாம்பிஸ் கிட்ட சண்டை போட முடியாது. ஓகே ட்ரெயின் எடுத்தாச்சு. பயணத்தை நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு. டிஸ்டன்ஸ் ரிமைனிங் 44 kilometers. அதாவது நம்மளுடைய பேஸ் ரீச் பண்ண இன்னும் 44 kilometers இருக்குது கைஸ். போகிறோம், ஃபாஸ்ட்டாக போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். என்ன சொல்கிறீங்க? இந்நேரம் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் யாருமே வீடியோஸ் பார்க்க மாட்டீங்க. கடுப்பாக தெரியுமா? நான் ஒன்றும் சும்மா போடலையே, கஷ்டப்பட்டு தானே வீடியோ போட்டுட்ருக்கேன். எப்படியாவது கொஞ்சம் மனசை தேத்திட்டு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், பார்த்தா தான் பிடிக்கும், பார்க்கலன்னா பிடிக்காது. எங்கள் சேனல்லாம் ஒரு சில பேருக்கு தான் பார்த்தா பிடிக்கும், மற்றவங்களுக்கு பார்க்க தான் பிடிக்கும். ஸோ அந்த பார்க்க வேண்டியவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னப்பா புரியலையா? இப்போவே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு அவங்களே எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே இப்போது நைட் ஃபைட்டுக்கு வரப்போகிறோம். இந்த
இடத்துல தான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு படுது. என்ன ஆக போதோ தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதாவது 41 கிலோமீட்டர் என் பேஸை ரீச் பண்ணுற முடியுமான்னு தெரியல. ஸோ போகிற போக்கில் பார்க்கலாம். ஏதாவது கன்று வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கரெக்டாக கையில் காசு தான் கிடைக்க மாட்டேங்குது. நான் அப்போ எதாவது கஷ்டப்பட்டு விற்றேன்னா என் தம்பி அந்த காசை எடுத்துக்கிறான். நான் தப்பு பண்ணுறது. சோதனை போதும் அடாசா. ஏன்னா ஸ்லோ பண்ண ஐயோ நம்ம ஏரியா கைஸ். அதாவது 10 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்மளுடைய பேஸ் வந்துடும். பேஸ்னால் டோட்டலாக ரீச் பண்ண வேண்டிய பேஸ் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு சிட்டி பார்த்தீங்களே அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அங்கே ஏதாவது இப்போது ஜாம்பிஸ் ஒரு ஏரியாவில் போய் சண்டை போடுறோம்ல, அந்த ஏரியாஸில் போய் பார்த்தோன்னா நமக்கு நிறைய லூட்டு கோல்டு சில்வர்லாம் கிடைக்கும். அதை வந்து விற்றுட்டு இந்த இடத்துலேருந்து காசு எடுத்துன்னு போய்க்கலாம். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஏரியா இருக்கும். ஓகே, காலையில் ஆயிடுச்சு. வாங்க நம்ம கிளம்பலாம். சீக்கிரமாக போகலாம், ஸ்பீடாக போகலாம். எஸ், நம்ம கரெக்டாக போய் என் ஏரியாவை ரீச் பண்ணிட்டு அந்த பேஸில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நானும் இந்த கேம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். நல்லா இருக்கு, வீடியோ போடலான்னு தோணுச்சு. தட்ஸ் வை ஐம் ஷூட்டிங் திஸ் வீடியோ. ஆனால் இந்த டாப் வியூவும் நல்லா தான்ப்பா இருக்குது. மேலே இருந்து பார்க்குறப்போ வேறு ஒரு லுக்கு கிடைக்குது. இங்கேருந்து பார்க்குறப்போ ஒரு நல்ல லுக்கு. என்னடா இது, ட்ரெயின் நின்றுச்சு. ஒய்யோ, ஆனால் ஐயோ ஜாம்பிஸ் கூட இங்கே யாரும் இல்லையே பக்கத்தில். அதாவது கோல் காலி ஆச்சுன்னா ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் கைஸ். ஒய்யோ, ஜாம்பிஸ் யாரும் இல்லை, கோல் இல்லை. எதுக்கும் நான் சேஃப்டிக்கு என் கையில் ஷால் எடுத்துக்கிறேன். ஷோவல் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். எங்கே ஒரு ஜாம்பி கூட கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. அவனும் வரான், ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கான். நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம், தைரியமாக போகிறோம். அடித்து நொறுக்குடா, எரிக்க விடுவோண்டா, நாங்கள் வந்தாலே புயல் பறக்கண்டா அப்படின்ற மாதிரி. இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஜாம்பி வேட்டையை தேடி போகலாம். ஜாம்பி எங்கே கைஸு? ரொம்ப நேரமாக என் கண்ணில் படல. ட்ரெயினை விட்டு ரொம்ப தூரமாக வந்துட்டேன். இன்னமும் ஜாம்பிஸ் என் கண்ணுக்கு தெரியல. இப்போ நான் எப்படி ஃபியூல் எடுக்க போகிறேன், எப்படி போக போகிறேன், எப்படி என் பேஸை ரீச் பண்ண போகிறேன்னே தெரியலையே. இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த பேஸ்லையாவது கோலை வாங்கியிருக்கணும். கரெக்டாக 20 ருபீஸ் இருக்குது. ஒரு கோல் வாங்கி சேஃப்டிக்கு வச்சுனாலாவது கொஞ்சம் தூரம் போயிருக்கோம். அதுக்கப்புறமா ஜாம்பிஸ் இருந்திருப்பாங்க. எல்லாமே இப்படி தான் அவசரத்தில் கோட்டை விட்டுறேன். அங்கே ஏதோ தெரியுது. அப்பாடா, ஜாம்பிஸ் கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான், போகிறோம். ஜாம்பிஸ் கூட சண்டையை போடுறோம். என் தம்பி எங்கே பின்னாடி வரானா? சரி, அது இங்கே முக்கியம் இல்லை. நான் போய் ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டு அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஜினில் போட்டு அவங்கள அப்படியே ஒரு கோலாக மாற்றி எரிச்சிட்டு. ஐயோ, இது ஜாம்பிஸ் இல்லை, ஹண்டர்ஸ். ஓடுங்க.